ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 8 பரீட்சித்து மகாராஜனின் கேள்விகள் பதம் 21. சம்ப்ளவ சர்வபூதானாம் விக்ரம பிரதிசங்கிரம இஷ்டாபூர்தஸ்ய காம்யானாம் த்ரி வர்க்கஸ்ய ச யோவிதி. மொழிபெயர்ப்பு. ஜீவராசிகள் எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றனர், அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுகின்றனர், மேலும் அவர்கள் எப்படி அழிக்கப்படுகின்றனர் என்பதையெல்லாம் தயவு செய்து என்னிடம் விளக்கிக் கூறுவீராக. பகவானிடம் பக்தி தொண்டாற்றுவதால் விளையும் நன்மை தீமைகளை பற்றியும் எனக்கு கூறுவீராக. ஸ்மிருதி சாஸ்திரங்களின் வேத சடங்குகளும் கட்டளைகளும் யாவை? மேலும் மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலன் திருப்தி ஆகியவற்றிற்குரிய செயல்முறைகள் யாவை? பொருளுரை. பக்குவமான வழி என்னும் அர்த்தத்தை குறிக்கும் சம்பலவ என்னும் சொல் பக்தி தொண்டை குறிக்க உபயோகிக்கப்பட்டுள்ளது. பிரதிசம்ப்ளவ என்பது அதன் எதிர்ப்பதமாகும், அல்லது பக்தி தொண்டின் முன்னேற்றத்தை அழிப்பது என்பது இதன் பொருளாகும். பகவானின் பக்தி தொண்டில் உறுதியாக நிலை பெற்றிருப்பவரால் இகலோக வாழ்வின் கடமையை மிக சுலபமாக நிறைவேற்ற முடியும். பந்தப்பட்ட வாழ்வில் இருப்பதென்பது கடல் நடுவே ஒரு படகை ஓட்டுவதற்கு ஒப்பாகும். சூழ்நிலை நன்றாக இருந்தால் படகு மிக சுலபமாக ஓடும். ஆனால் அங்கு புயல் காற்றோ மூடுபனியோ வீசும் காற்றோ அல்லது மேகமோ இருக்குமானால் கடலில் மூழ்கி விடுவதற்கும் வாய்ப்புண்டு. எவ்வளவு நன்றாக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருந்தாலும் கடலில் திடீர் மாற்றத்தை ஒருவராலும் கட்டுப்படுத்த முடியாது. கப்பலால் கடல்களை கடந்துள்ளவனுக்கு கடலின் தயவை எதிர்பார்த்திருக்க வேண்டியுள்ளது. ஆனால் பகவானின் கருணையால் ஜடவாழ்வெனும் கடலை ஒருவனால் மிக சுலபமாக கடந்துவிட முடியும். புயல் காற்றுக்கோ அல்லது மூடுபனிக்கோ அவன் அஞ்ச வேண்டியதில்லை. இதெல்லாம் பகவானின் விருப்பத்தை பொறுத்ததாகும். பந்தப்பட்ட வாழ்வில் சில துரதிருஷ்டமான ஆபத்து விளையுமானால் ஒருவராலும் உதவி செய்ய முடியாது. ஆனால் பகவத் பக்தர்கள் கவலைப்படாமல் ஜட இருப்பினும் கடலை கடந்து விடுகின்றனர். ஏனெனில் தூய பக்தர் ஒருவர் எப்பொழுதுமே பகவானால் பாதுகாக்கப்படுகிறார். பௌதிகமான பந்தப்பட்ட வாழ்விலுள்ள தமது பக்தனுடைய செயல்களின் மீது பகவான் விசேஷமான கவனத்தை செலுத்துகிறார். எனவே பகவானின் தாமரை பாதங்களில் அனைவரும் தஞ்சமடைந்து எல்லா வழிகளிலும் பகவானின் தூய பக்தராக இருக்க வேண்டும். எனவே பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி நிபுணரான ஆன்மீக குருவிடமிருந்து ஒருவன் அறிய வேண்டும். பரீட்சித்து மகாராஜனும் இதைத்தான் செய்தார். தமது ஆன்மீக குருவான ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடம் அவர் விசாரணை செய்தார். பக்தி ரசாமிருத சிந்து அல்லது பக்தி தொண்டின் விஞ்ஞானத்திற்கு இணங்க உடலையும் ஆத்மாவையும் பேணுவதற்கு தேவையானதை மட்டுமே ஒருவன் சாப்பிட வேண்டும். மனித உடலை பராமரிப்பதற்கு தாவர உணவும் பாலும் போதுமானவை என்பதால் ஒருவன் அதிகமாக உண்டு நாவை திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. பணத்தை திரட்டுவதன் மூலமாக ஜட உலகில் ஒருவன் திமிர் பிடித்தவனாகாமல் தனது வாழ்க்கை தேவையை சுலபமாகவும் நேர்மையுடனும் சம்பாதிக்க வேண்டும். பொய் புரட்டுகளின் மூலமாய் சமுதாயத்தில் ஒரு பெரிய மனிதனாவதை விட நேர்மையான வாழ்க்கை தேவைக்காக ஒரு கூலியாக இருப்பது சிறந்தது. நேர்மையான உழைப்பால் உலகிலேயே மிகப்பெரிய செல்வந்தனாக ஆவதில் குற்றமில்லை. ஆனால் செல்வம் திரட்டுவதற்காக வாழ்க்கைக்குரிய நேர்மையான வழியை ஒருவன் தியாகம் செய்துவிடக்கூடாது. இத்தகைய முயற்சி பக்தி தொண்டிற்கு தீங்கிழைப்பதாகும். ஒருவன் அர்த்தமற்ற பேச்சை பேசக்கூடாது. பகவானின் தயவை சம்பாதிப்பதே ஒரு பக்தனின் நோக்கமாகும். எனவே அவரது அற்புத படைப்புகளில் உள்ள பகவானை பக்தனொருவன் எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும். பகவானின் படைப்பை பக்தனொருவன் குற்றங்கூறக்கூடாது. பொய்யான உலகத்தை பகவான் படைத்திருக்கிறார் என்று கூறுவதன் மூலமாக பகவானை எதிர்த்து அவரது படைப்பை பக்தனொருவன் இழக்கூடாது. உலகம் பொய்யல்ல. உண்மையில் நம்முடைய பராமரிப்புக்காக நாம் பல பொருட்களை இவ்வுலகிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே உலகம் பொய் என நாம் எப்படி கூற முடியும்? நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் எல்லா புத்தியையும் உணர்வையும் பெற்றிருக்கும் அதே சமயம் ஒருவனால் உருவமற்றவனாக எப்படி மாற முடியும்? எனவே பல விஷயங்களை தூய பக்தன் ஒருவன் கற்க வேண்டியுள்ளது.
சுகதேவ கோஸ்வாமியைப் போன்ற ஒரு உண்மையான புண்ணிய புருஷரிடமிருந்து அவற்றை ஒருவன் பூரணமாக கற்றறிய வேண்டும்.